குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்? பொதுவாக குரு அப்படின்னாலே பெரும் செல்வத்துக்கு அதிபதி, பண வசதி, பொருள் வரவு, வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களை எல்லாம் பெறலாம். இந்த குரு பகவான் பொறுத்தளவில் கடகராசிக்கு பூச நட்சத்திரத்தில் அவர் உச்சமடைவார். அப்போ புனர்பூச நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் இருக்கிறது. அதனால் இந்த குரு பகவான் கோச்சாரத்தில் குரு வரும் பொழுது, நான் உன்னை புனிதப்படுத்துகிறேன், நான் உன்னை ஜெயமாக்குகிறேன், உனக்கு நல்ல பலன்கள்லாம் தரப்போகிறேன், நீ இதை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கவனமாக வெற்றி பெறு அப்படின்னு அவர் சொல்லாமல் சொல்கிறார். சரி, இந்த குரு புனர்பூசத்தில் உள்ளே வருகிறார், 4ஆம் இடம், காலபுருஷத்துக்கு 4ஆம் இடமான கடகராசியில். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த கடகத்துக்கே கிடைக்கும். கடகலக்கணம், கடகராசி, நிலம், வீடு, வசதி, வாகனம், சொத்து, தாயாருடைய ஆரோக்கியம், நிம்மதியை கொடுக்கும், வாகனங்களை கொடுக்கும், அதே போல் ரியல் எஸ்டேட் வளர்ச்சியை கொடுக்கும். தங்கத்துக்கான கிரகம் இல்லையா குரு பகவான், அதனால் கோல்டில் வளர்ச்சி இருக்கும், தங்கம் சேரும். அதே போல் அரசியலில் ஒரு மாற்றம் உண்டாகும். அதுபோல் நாடும் நகரமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிலருக்கு கேன்சருக்கு மருந்து கிடைக்கும். ஒரு போர் நடக்கிறது என்றால் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். வெளிநாடு வாழ்பவர்கள் தாய்நாடு திரும்பக்கூடிய நல்ல பலனை அடையலாம். அப்போ குரு கடகராசிக்கு ஒரு முழு சுபக்கோளாக இருக்கிறார். அவருக்கு 6, 9 குடையவர், 6ஆம் இடம் ஊழியம், 9 குடையவர் பாக்கியம். அப்போ முதல்ல மூலத்திரிகோண வீட்டு வேலையை செய்துவிட்டு பாக்கியத்தை செய்வார். அப்போ குரு அருள் இல்லாமல் எந்த நல்ல காரியமும் நடக்காது. வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சுப மங்களகரமான ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த ஒரு வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு ஒரு விரிவடைந்த பெரிய கோள். ஒரு மனிதன் எப்படியாவது தப்பிச்சு முன்னேறி இப்போ நல்லா இருக்கான் அப்படின்னா அந்த குருவருள் இல்லாமல் இருக்காது. அப்போ குரு பலம் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு மனிதன் ஜெயிச்சிருவான். கடகத்தில் உச்சம் அடைகிறார். அது அப்படியே பிரகாசமாக இருக்குது, பொங்குது, அப்படியே பொங்கி பெருகி வருது. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு அவங்க எதை தொட்டாலும் நன்மை உண்டாகும். தொட்டாரை தங்கமாக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கடக குரு, கடகம் தான் பூமி உற்பத்தியானது, கடகத்தில் தான் நீர் ராசி. குரு பகவானும் அவருடைய திரிகோண வீடும் அந்த ராசியில் உண்டு. அப்போ கடகம் 1, 5, 9 என்று எடுத்துக்கொண்டால் கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3ம் ஜலராசி, நீர் ராசி, அந்த வீட்டுக்கு அதிபதி. அப்போ இந்த குருவினுடைய நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சிறப்புகள் இருக்கும். குரு உச்சம் அடையும் போது தன்னுடைய பிரதிநிதிகளுக்கு அனுப்பி வைப்பார். அப்போ விசாகம், அதற்கப்புறம் புரட்டாதி, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரங்கள் வழியாக தன்னுடைய அருளை கொடுப்பார். தன்னுடைய பார்வையினால், நல்லா கவனிக்கணும், குரு பார்க்கிறார். அப்போ குரு பார்க்குறாருன்னா 5ஆம் பார்வை அது விருச்சிகத்தை பார்ப்பார். அப்புறம் 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்ப்பார். 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்ப்பார். இந்த பார்வைகளுக்குள் கிரகங்கள் இருந்தால் அதற்கும் செல்வத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், மதிப்பை கொடுப்பார், மரியாதையை தருவார். அப்போ கடகத்துக்கு பொறுத்தளவில் இந்த அப்போ உங்களுக்கு குரு அப்படின்னாலே தெய்வத்தை சொல்லக்கூடியது. குரு என்றால் தெய்வம். அப்போ குருவடிவாகி குவளையம் தண்டில் திருவடி வைத்து திறம் இது பொருள். அப்போ குருவினுடைய பார்வை கடகத்திற்கு பொறுத்தளவில் 5ஆம் வீடு. அப்போ உங்களுடைய குழந்தை, அறிவு, புத்தி, ஞானம், பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள், மதிப்பு, மரியாதை, கௌரவம், மேல் படிப்பு, ஆராய்ச்சி, கல்வி, இது மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். உங்களுடைய புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்குறார், பெயர் புகழை கொடுக்குறார். இப்போ உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு திருமணம்னா அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்குறார். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு ஆராய்ச்சி கல்வி அவங்க படிக்கணும்னாலும் நண்பர். கடகராசிக்காரனுக்கு ஆராய்ச்சி கல்வி உண்டு, வயதானவர்களுக்கு அவர்கள் குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி உண்டு. ஒரு பட்டத்தை சுலபமாக பெற்று விடுவார்கள். இந்த ஆண்டு திருமணம் நடக்கும்.
இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்ததை போல் உங்கள் விருப்பத்திற்கு தக்கபடியே திருமணம் நடக்கும். ஏன்னால் கடகத்திற்கு பொறுத்தளவில் 7ஆம் வீட்டில் நல்ல கவனி, கடகத்திற்கு 5, 7, 9 7ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ 7ஆம் இடம் அப்படின்னா ரொம்ப விரும்பி தெய்வீகமான அன்பா அரவணைப்பான நல்ல படித்த அழகான திருமணங்கள்லாம் நடக்கும். ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆண்களும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு முதல் கல்யாணம் ஏதோ ஒரு வகையில் விதிவசத்தில் சிரமத்தை சந்திச்சிருச்சுன்னா சாமி 2வது கல்யாணம் பண்ணலாமான்னா அதுக்கு இப்போ அற்புதமான காலம். முதல் கல்யாணம் 7ஆம் வீடு, 2வது கல்யாணம் 9. அப்போ 9ஆம் வீட்டை 9 கூடையவர் உச்சம் அடைந்து பார்க்குறார். அப்போ எப்படி இருக்கும்? ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சரி, இப்போ இந்த குரு பகவானுடைய 7ஆம் பார்வை திருமணத்தை நடக்குது. அப்போ கூட்டு தொழில், அப்போ நண்பர்கள் மூலமாக சேர்ந்து ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழில் செஞ்சு பண்ணலாமா? தாராளமாக செய்யலாம். அப்போ வெளி உலக சமுதாயத்தில் எங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ 7ஆம் இடம் கூட்டு தொழில், சொந்த தொழில், சுய தொழில் செய்யலான்னு ஒரு எண்ணம் எனக்கு ஓடுது. செய்யுங்க, நல்லாயிருக்கும். மனைவி பேரில் செய்யலாமா? செய்யுங்க. ஆனால் பிறந்த கால ஜாதகம் உங்களுக்கு கை கொடுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு பிறந்தத்தில் ஒரு ஜாதகம் இருக்கும்ல, அந்த திசா புத்தி இப்போ இருக்கக்கூடிய குரு பகவானோட மெங்கிலாகணும். ஆனால் இப்போ நன்மை தருது. உங்கள் பிறந்த கால ஜாதகம் தசா புத்தி அந்தரங்கள் நெகட்டிவாக இருக்கும்போது அப்போ இதனுடைய பலன்கள் கொஞ்சம் எனக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ஆனால் ஒன்றும் அப்படி இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஆனால் அதுக்கு ஜாதகத்தை பார்க்கணும். சரி, குருவோட பார்வை 9ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையை பற்றி பார்த்தோம். 9ஆம் பார்வை 9ஆம் பார்வை தெய்வீக பார்வை. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியில் போய் கல்வி, வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துக்கிட்டே நான் படிச்சுக்கிட்டே வேலை பார்க்க முடியுமா? முடியும். அப்போ அங்கே சனி பகவான் வேறு இருக்கார். அப்போ ஏற்கனவே இருந்து வெளிநாடு போவதற்கோ, ஆராய்ச்சி கல்விக்கோ, 2வது மேரேஜுக்கோ, 2வது குழந்தைகள், 3வது குழந்தைகள் ஒரு அதுக்கு பெறுவதற்கோ ஒரு தடங்களும் தடையும் ஒரு மந்த நிலையே இருந்திருக்கும். அப்போ அதே போல் நீர் சம்மந்தப்பட்ட தொழில், கடல் சார்ந்த தொழில், ஏற்றுமதி இறக்குமதி தொழில், இந்த மாதிரியான தொழில்கள், அதே போல் சுரங்க தொழில்கள், இப்போது இந்த மாதிரியான விஷயத்தில் அதுகளில் முட்டுக்கட்டையாக இருந்திருக்கும். அப்போ கடகத்திற்கு பொறுத்தளவில் 9ல் இருக்கிற சனியை இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறதுனால இப்போ சனி குருவினுடைய அருளால் பாசிட்டிவ் ஆகி வேலைகள் எல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் பிரேக் பண்ணாரோ அதெல்லாம் நிம்மதியாக்கி விடுவார். அப்போ சனி உங்களுக்கு 9ல் இருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் வளர்ச்சி இல்லாமல் இருந்தாங்க, உங்கள் நண்பர்களுக்கு வளர்ச்சி இல்லை, நீங்கள் பார்க்குற தொழிலில் பெரிய லாபம் இல்லை, 10 தொழில் 11ல் சனி இருந்தார். இப்போ இந்த இடத்தில் லாபஸ்தானத்தை சனியினுடைய 3ஆம் பார்வை இருந்தது. அதனால் உங்களுக்கு பல தடங்கல்கள் இருந்ததெல்லாம் இப்போ குரு பார்வையில் எல்லாம் சரியாயிடும். ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. பாருங்கள், இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் அடையும் போது முதல்ல புனர்பூசத்துக்கு வரும் பொழுது தன்னுடைய நட்சத்திரங்கள் இருக்கிற இடத்துல காலபுருஷத்துக்கு வருமானம் வரும், கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும், அதே போல் திருமண விஷயங்கள் நன்றாக இருக்கும், அதே போல் உங்களுக்கு பெரிய கடன்கள் இருந்தாலும் அது கட்டுக்குள் வரும், அதே போல் உங்களுக்கு லாபத்தையும் கொடுப்பார், அதுபோல் உங்களுக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய விரயங்கள் இருந்தது எல்லாத்தையும் சமநிலைப்படுத்துவார், பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார், ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணுவார். அதற்கப்புறம் அவர் ஓஹோ ஆகா அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை கொடுத்துருவார். மொத்தத்தில் கடகம் விமோச்சனம். இதை பற்றி இருந்தது அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை வைக்கணும். அருகம்புல் ஜூஸ் டெய்லி காலையில் சாப்பிட்டு வரலாம். உங்கள் பாக்கெட்டில் எப்பொழுதுமே ஒரு மஞ்சள் சின்ன பை செஞ்சு அதில் ஒரு சந்தனக்கட்டை சின்னமும் ஒரு மஞ்சள் கிழங்கும் நீங்கள் வைத்து கொள்ளலாம். அதே போல் உங்கள் ஒரு மஞ்சள் பட்டு வாங்கி அதை குரு பயிற்சியப்போ குரு பகவான்கிட்ட, இப்போ கோவில் தட்சிணாமூர்த்தி, அதாவது பாடல் பெற்ற ஸ்தலங்கள், அகரம் இருக்கிற நம்ம காஞ்சிபுரத்துக்கிட்ட அகரம்னு இருக்குது, அங்கே ஒரு குரு பகவான், தென்குடி திட்டை இருக்குது, சோழவந்தானில்
அங்கே ஒரு குரு ஸ்தலம் இருக்குது, குருவித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டமங்கலத்தில் வெள்ளி அங்கில் இருக்கக்கூடிய ஒரு குருஸ்தலம். அங்கெல்லாம் போய் விரதம் இருந்து போய் அங்கே அபிஷேகம் ஆராதனையெல்லாம் பண்ணிவிட்டு மஞ்சள் பட்டு ஒரிஜினல் பட்டு சாத்தி அதை கையில் வாங்கி வைத்து கொண்டு வைங்க. வேறு யாருக்காவது ஒரு சந்தேகம் குழப்பம் இருந்தால் ஜாதகம் பார்க்கணுன்னா அனுப்பிச்சி விடுங்க, பார்த்தாரு. நன்றி. புண்ணியம் செய்து வாழ்க்கையில் புது யுகத்தையே உருவாக்கியிருக்கணும் இந்த கடகராசிக்காரர்கள். அவ்வளோ புண்ணியவான்கள். ஆனால் புண்ணியம் செய்கிறோம், நல்லது நினைக்கிறோம், நல்லதை நடத்தணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஒரு பயிலும் வாழ விட மாட்டேங்கிறான். நம்மளை எந்த அளவுக்கு சிரமப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ நம்ம நினைக்க முடியாத அளவுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போடுறாங்க. அதாவது சொல்லுவாங்கள்ல, ஒரு படத்தில் ஒன்று இருக்கும், கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வச்சுருக்காங்க. ஐயா, கடகராசியோட பிரச்சனை அப்படி. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வச்சுருக்குறாங்க. எங்கே வச்சாலும் வெடிச்சு போல இருக்குது. பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஆண்டவனாவது நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவான்னு அவன் அந்த நேரம் பார்த்து ஓய்வு எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறான். கடகராசிக்கு மிகப்பெரிய கோபம் ஆண்டவன் மீது. ஆனால் ஒன்றே ஒன்று, உங்கள் கோபம் நியாயமானது. நாளைக்கு நல்லா இருக்கும்னு நினச்சி நம்மளும் நாட்களை தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குது. கவலைப்படாதீங்க, நிறைய அனுபவத்தை ஆண்டவன் கொடுத்துருக்குறான். சூட்சமங்களை, ஒரு மனுஷனுக்கு அனுபவம்னா என்னங்க? ஒவ்வொரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்வது தான் அனுபவம். அதிலிருந்து நாம் கற்றுக்கிறது தான் நம்மளுடைய பாடம், வாழ்க்கை பாடம். அப்போ நீங்கள் யாரெல்லாம் மீட் பண்ணுறீங்களோ அவன் ஒரு நல்ல நெருங்கிய நண்பனாக இருப்பான். அவனோட உண்மை குணம் உங்களுக்கு தெரிய வரும்போது ரொம்ப வருத்தப்படுவீங்க. அடா பாவி பயலை, இவ்வளோ நாள் இந்த பழி வாங்குகிற குணத்திலேயாடா இருந்தீங்க, இவ்வளோ நாள் இவ்வளோ கெட்ட புத்தியில் இருந்தீங்களே, நீங்கள் நல்லவங்களாக தானடா இருக்கணும். அதனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒவ்வொருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுப்போம். ஆனால் அதே கடகராசிக்காரவங்க, நீங்கள் எவ்வளோ பேர் உங்களை பழி வாங்கினாலும், எவ்வளோ பேர் உங்களை வருத்தப்படுத்தினாலும், நீங்கள் இயற்கையும் ஆண்டவனும் உங்கள் பக்கம் இருக்காங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாவது உங்களுக்கு ஒரு நல்லதை ஆண்டவன் செய்வான். இந்த நம்பிக்கை வைங்க. அதுதான் இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த குரு பகவான் ஜென்மத்துக்கு வருகிறார். மிதுன ராசியிலிருந்து கடகம் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிற வீட்டுக்கு வருகிறார். அதனால் முதல்ல என்னென்னா, பெரிய மனுஷங்களுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு புது ட்ராவலையே ஆரம்பிக்க போகிறீங்க வாழ்க்கையில். இது வரைக்கும் நடந்த வாழ்க்கை வேறு. இப்போ என்ன நடக்க போகுது, உங்களுக்கு திறமை ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த திறமை பளிச்சிடப்படும். பெரிய மனுஷங்களுடைய பாராட்டு கிடைக்கும். பெரிய மனுஷங்களுடைய பார்வை உங்கள் மீது படும். குருமார்களுடைய பார்வை உங்கள் மீது படும். நல்ல நண்பர்களுடைய பார்வை உங்கள் மீது படும். அதனால் இந்த குரு பெயர்ச்சி என்ன பண்ணும், கடகராசிக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்களுக்கு எந்த கதவெல்லாம் பூட்டி இருந்ததோ பிள்ளைகளா, அந்த கதவுகள் திறக்கப்படும். இந்த கதவுகள் தான் நல்ல கதவுகள். இப்போ ஒரு உதாரணம் வச்சுப்போம். உதாரணம் இல்லை, உண்மை. இது வரைக்கும் நீங்கள் எதை முயற்சி பண்ணுறீங்க? கலைத்துறையில் முயற்சி பண்ணுறீங்களா? கல்வியில் முயற்சி பண்ணுறீங்களா? அரசியலில் முயற்சி பண்ணுறீங்களா? வியாபாரத்தில் முயற்சி பண்ணுறீங்களா? இது கிஃப்ட் டைம், கோல்டன் பீரியட். இப்போ நீங்கள் கலைத்துறையில் முயற்சி பண்ணுறீங்கன்னா, இன்று நீங்கள் வைக்கக்கூடிய விதை, இந்த 2026 வைக்கக்கூடிய விதை 2028 அறுவடை பண்ண போகிறீங்க. அரசியல் துறையில் நீங்கள் இன்று வைக்கக்கூடிய விதை 2029 டெஃபினெட்லி அரசியலில் நீங்கள் ஒரு மாஸ் ஹீரோவாக வருவீங்க. 2029. அப்போ இன்றைக்கி ஆமாங்க, விதை தானே இன்றைக்கி போடுறோம், இந்த விதை மரமாக வரணுமே. ஆனால் எல்லா விதையும் போட்டு உடனே மரமாக வராது. இந்த கடகத்தில் வைக்கிற விதை மட்டும் உடனே மரமாயிடும். இந்த பார்க்க 26 இப்போ கரெக்டாக மே மாதம் 26 விதை வைக்கிறோம், கரெக்டு தானே? ஆமாம். 27 மே, 28 மே, 29 மே ஹார்டிக் வெற்றிங்க, நம்பலாம். அதில் ஒன்றுமே மாற்று கருத்து இல்லை. இந்த புரோட்டா கதை மாதிரி தான். டோட்டலி எல்லா இதையும் களைச்சிவிட்டு முதலேருந்து கணக்கை முடிஞ்சு போச்சு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, 50 புரோட்டா தின்னு இருக்கிறோமே, 50 என்ன, நீ 500 புரோட்டா தின்னாலும் முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் அந்த 29 காலி பண்ண போகுது. ஸோ அப்போ
கடகத்திற்கு இந்த காலகட்டம் நீங்கள் என்ன படிக்கிறீங்க, என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ படிங்க. உங்களுக்கு 3 வருஷத்தில் ப்ரொமோஷன். நீங்கள் அதுக்கான விதையை கண்டிப்பாக இப்போ போடுங்க. அதனால் பயந்து மட்டும் நிற்காதீங்க. கடகராசிக்காரவங்க எனக்கு வராது, இது சரி வராது, பின்வாங்காதீங்க. கடகராசி பிள்ளைங்க குரு உச்சத்தில் வந்திருக்காரு, உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. குரு உச்சம் பெற்ற வீடு உங்கள் ராசிக்கு இந்த பக்கத்தில் 12 சுப விரயம், 10 காசு அள்ளி கொடுங்க, தப்பு இல்லை. பாவங்கள் ஒழியிற நேரம், பாவங்கள் விலகிற நேரம், களைகள் எடுக்கக்கூடிய நேரம், பயிர்கள் நல்லா விளையிற நேரம். ஸோ பெஸ்ட்டு டைம் பிள்ளைகளா. நீங்கள் அரசியலில் இருக்கட்டும், ஆன்மீகத்தில் இருக்கட்டும், கலைத்துறையில் இருக்கட்டும், நீதித்துறையில் இருக்கட்டும், காவல்துறையில் இருக்கட்டும், மருத்துவத்துறையில் இருக்கட்டும், படிக்கிற பிள்ளைகள், உங்கள் பிள்ளை இந்த நஞ்சு, அதாவது இந்த நஞ்செல்லாம் யாரெல்லாம் விதைக்கிறாங்களோ இந்த பிஞ்சு மனசில் அந்த நஞ்செல்லாம் அறுவடை ஆகிடும். இப்போயே அழிச்சிடுவான் ஆண்டவன். பிஞ்சு மனசு கடகராசிக்கு இந்த பிஞ்சு மனசில் யாராவது கெட்டதை விதைச்சிருக்கிறாங்க, நீ வரவே கூடாதுன்னு நினச்சா கூட உங்களை ஆண்டவன் அந்த நஞ்சை தூக்கிட்டு நல்ல அழகான இனிப்பை கொடுப்பான். அதுவும் இன்னும் சொல்லப்போனால் தேவர்கள் கடைஞ்ச அமிர்தத்தை கொடுப்பான். இறை சக்தி பரிபூரணமாக கடகத்துக்கு இறங்க போகிறது. இது ஒரு அற்புதமான கோல்டன் பீரியட். அதனால் கடகராசி மேன்மையான பதவிகளையும் மேன்மையான நிலைகளையும் அடைய போகிறீங்க. ஒன்று தான், தைரியத்தை வர வச்சுக்கணும். இதில் என்ன இன்னொரு சூட்சமம் தெரியுமா? அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே அதிசார பயிற்சியாக இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் போய் உட்கார்றார். ஹாட்ரிக் வெற்றி இங்கேயே ஆரம்பிக்கும். உங்களை அதாவது நீங்கள் யாருன்னு அப்போ தான் உங்களுக்கே புரிய வரும். நீங்கள் எப்படி சோகத்தில் இப்படி உட்காந்துருக்கலாம், என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. மே மாதம் 26, கரெக்டாக ஜூன் 26, ஜூலை 26, ஆகஸ்ட் 26, செப்டம்பர் 26, அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி அன்றைக்கி இந்த கையை இப்படி வச்சுருந்தீங்கன்னா இப்படி யாராவது தட்டி விட்ருவான். தம்பி எழுஞ்சிரு, பாப்பா எழுஞ்சிரு, இனிமேல் தான் உனக்கு வேலை, இனிமேல் நீ நினச்சா தான் லைஃபே, டோட்டல் கட்டத்தை நீ தான் கண்ணப்பா மாற்றணும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா அக்டோபர்லேருந்து நல்ல நேரம். இது நான் எப்போ சொன்னேன், 29ஓடைய தாக்கம் அக்டோபரில் நடக்கும். இது எல்லாமே ஒரு மேஜிக் லைஃபு. காத்துருங்க. என்றைக்குமே கடகராசிக்காரர்கள் டவுன் ஆக மாட்டீங்க. என் பிள்ளைகளா, கடந்த 5 வருஷம் பல கஷ்டத்தை பார்த்துட்டீங்க, பல வருத்தத்தை பார்த்துட்டீங்க. இப்போ வருத்தத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கை வாழ்வதற்குன்னு தெரிஞ்சுக்கிங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, குருமார்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, பெரியவர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த சப்போர்ட்டில் உங்கள் வாழ்க்கை நல்லா மாறப்போகுது. ஸோ கடகம், இது ஒரு சிறப்பான தருணம். நல்லது நடக்கும். என்ன இந்த குரு பெயர்ச்சி பலனை பார்த்தீங்களா? ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எளிமையாக இந்த குரு பயிற்சியை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு தோல்விங்கிற ஒரு விஷயம் வராது. நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டை தான் பகவான் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லா சந்தர்ப்பங்களும், நீ சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் பேசக்கூடிய எல்லா செயல்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் நடந்து கொள்ளக்கூடிய எல்லா செயல்களும், நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் வாழ்க்கையில் ஒரு பயனை கொடுக்கும். ஆக நம்ம லைஃப்பில் எதை சந்திக்கிறோம், எதை பேசுகிறோம், எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது வருங்காலத்தில் நமக்கு அது ஒரு பலனை கொடுக்கும். நல்ல வழியில் போயிருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், கெட்ட வழியில் போயிருந்தால் கெட்ட பலனை கொடுக்கும். இதை உணர்த்துகிற நேரம்தான் இந்த குரு பயிற்சி. அதனால் யாருடைய அறிவுரையும் யாருடைய வழிகாட்டுதலையும் அப்படி அலட்சியமாக தள்ளாமல் அந்த வழிகாட்டுதலை, அந்த அறிவுரைகளை முடிஞ்ச வரைக்கும் மனசில் உள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கிங்க, ஸ்டோரேஜ் பண்ணிவிடுங்க. எத்தனையோ விஷயத்தை ஸ்டோரேஜ் பண்ணுறோம், எவ்வளோதோ விஷயத்தை வேண்டான்னாலும் அதை திரும்பி ஏதாவது ஒரு சீக்ரெட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறோம். அது மாதிரி இதையும் ஒன்று போட்டு வைங்க. அப்போ பெரிய மனுஷங்க சொல்கிறது, குருமார்கள் சொல்கிறது, நண்பர்கள் சொல்கிறத அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியால் வாழ்க்கையில் எல்லாருடைய வளமும் அதிகமாகும். ரொம்ப சிம்பிளாக ஒரு மேஜிக் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிரதி வியாழக்கிழமை தேர்ஸ்டே
நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குரு சன்னதிக்கு போய் குருவை பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாரும் குரு சன்னதிக்கு போய் குருவை ஒரு பிரார்த்தனை. குருக்கிட்ட எப்படி பண்ணணும்? குருவே நமஸ்காரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நீதான்ப்பா, எல்லாருக்கும் குருவாக இருக்கிற, எனக்கும் குருவாக இருந்து உன்னுடைய பார்வை நான் எனக்கு படும்படி என் வாழ்க்கையை உயர்த்து, மங்களகரமான விஷயங்களை நடத்தி கொடு, இதுக்கு பிறகும் நான் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாதேன்னு குருவுக்கிட்ட கம்பல்சரி ஒரு பிரார்த்தனையை வைங்க என் உறவுகளே. அதுவும் மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணிக்கு கம்பல்சரி இந்த வீடியோவை உங்களுக்கு இப்போலேருந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோலேருந்து போய் 11 மணிக்கு அலாரம் வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு சொல், செய்கிற செயல், அன்ற 11 மணிக்கு குருவை உங்கள் வீடியோவில் அப்படி துருக்கி உங்கள் செல்ஃபோன் வச்சுருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு தட்சிணாமூர்த்தி குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எங்கேருந்தோ ஒரு நேரலை, ஒரு லைவ் கிடைக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையோட ஒரு முன்னோட்டம், ஒரு முன் ஆரம்பமாக இருக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை இந்த சிவஸ்ரீ பிளே தமிழ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குரு வணக்கத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். கடகராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம். அடடா, நம்ம இடத்துக்கு குரு வந்து விட்டாரே, இனி இழந்ததை திரும்ப பெற்று விடுவோம். இழந்த தேக பலம், தெய்வ பலம், மனோபலம் என்று சொல்லக்கூடிய 3 பலமும் நம்மை நோக்கி நகர்ந்து விடும் என்றெல்லாம் கற்பனையை கோட்டைகள் கட்டிவிட வேண்டாம். காரணம் இருக்கின்றது. குருவை பொறுத்தவரை பார்க்கின்ற பார்வைக்கு தான் பலமையுடைய, இருக்கின்ற இடத்திற்கு இல்லை. அது மட்டும் கிடையாது. இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்தை நோக்கி வந்திருக்கின்றார். கடகராசியை பொறுத்த வரைக்கும் அது யாருடைய இடம் என்று பார்க்க வேண்டும். அந்த இடம் யார் இதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் மனோகாரகன் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவது அவ்வளவு சிறப்பான சிறப்பு தான். ஆனாலும் கூட ஒரு நல்ல ஒரு கவனமாக இருக்கணும். காரணம் மனநிலை இப்போ இருக்கிற ஒரு மனசு அப்புறம் இருக்காது. ஒரு தெளிவான ஒரு முடிவு, ஒரு திடமான ஒரு முடிவு, எடுத்த காரியத்தில் எடுத்து வைக்கின்ற அடியில் தயக்கமும் சந்தேகமும் தோண்டிக் கொண்டே இருக்கும். ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மனம் சஞ்சலப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கும். அதே நேரம் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வருகின்ற அந்த இடம் பாக்கிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் தாய் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. தாயின் உடல்நிலையில மிக கவனமாக இருக்கவங்களும், தாயும் மட்டும் கிடையாது, மனைவி, கணவன் மனைவிக்கு உறவுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும். கவலையே பட வேண்டாம். இருக்கின்ற இடம்தானே. அவருடைய குருவுடைய பார்வை இல்லையே என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். எந்த காரியம் செய்தாலும், ஒரு காரியம் செய்தாலும் சரி, ஒரு தொழிலாக இருந்தாலும், வாழ்வாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், இல்லை ஏதோ ஒரு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நிலையாக இருந்தாலும் கூட ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவது சிறப்பு. அதே நேரம் நான் சொன்னேன் அல்லவா, பகை வீட்டுக்கு குரு பகவான் வந்திருப்பதனால உறவினர்கள் மத்தியில் சில சில கசப்புகள் வந்து சேரும். சகோதர சக்தி மத்தியில் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழப்புகள் தீர்வதற்கு கொஞ்சம் காலமாகும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் காதல் திருமணமோ, பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமோ, எந்த சுப நிகழ்வாக இருந்தாலும் யோசித்து செல்வதனால எந்த தப்பும் கிடையாது. குரு இருக்கின்றார், பார்த்து கொள்வார் என்றெல்லாம் அலட்சியமாக இருந்து விட வேண்டாம். அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அவர் ஒருவரே இந்த காலகட்டத்தில் உங்களை தூக்கி நிறுத்த போகின்றார். குறிப்பாக சொல்ல போனால் நல்லவரை பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரு ஆன்மீகவாதியை பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரு காரியம் எடுப்பதில் ஒரு திடமான முடிவு இல்லாமல் மதில் மேல் பூனையாக நகர்கின்ற ஒரு வாழ்வாக அமையும். ஆக பொதுவாக சொல்ல போனால் இந்த குரு பெயர்ச்சியில் குழப்பமான ஒரு சந்தர்ப்ப சூழலை நிகழ்வதனால நிதானமாக நடையெடுத்து விட்டாலே போதும். குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த காலத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் 1ல் பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவாக வருகின்றார். ஜென்ம குருவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் இழக்கின்றது இழப்பு, மண், பெண், பொன், இந்த 3ஐயும் இழக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருந்து விட்டால் போதும். ஏதோ இழப்பு என்று சொல்லிவிட்டாலும் பயந்துடவே வேண்டாம். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்பட்டால் போதும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் தெய்வத்தின் மீதும் பக்தியற்று போகும், தெய்வத்தின் மீதும் நம்பிக்கையற்று போகும். ஏன் குருவாக இருந்து நம் வாழ்வை நடத்துகின்றவர்களுடைய
பகையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக காலம். சேமிப்பு இந்த காலகட்டத்தில் அவசியம். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு என்பதை போல பார்த்திருப்பீர்கள். கிராமப்புறங்கள் எல்லாம் நெல்லோ அரிசியோ அளந்து போட வேண்டும், 2 அரிசி நெல்லை அந்த மாகாணியில் எடுத்து போடுவோம். இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில மிகவும் கவனமாக இருங்கள். பேசுகின்ற அந்தரங்க விஷயமாகட்டும் எதுவாகட்டும் பிறரிடம் எளிதில் பங்கெடுத்து கொள்ள வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா நிதானமா இருந்தால் போதும். காரணம் என்னன்னா ஜென்ம குருவாக இருப்பதனால, குறிப்பாக சொல்ல போனா அந்த குரு பகவான் வந்து இருக்கின்ற இடம் குருவுக்கு பகைவனாக இருப்பதனால குலதெய்வம் உங்களை காத்து நிற்பது குலதெய்வமும் குரு பகவானும் தான். சாட்சிக்காரன் காலில் விடுவதை விட சண்டைக்காரன் காலில் விடுவது சிறப்பு என்பதை போல இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறை வழிபாடு ஒன்றே காப்பாற்றும். பயந்து விட வேண்டாம், நடுங்கி விட வேண்டாம். நல்ல தசாபுக்தியும் இறையருளும் குருவருளும் இருக்குமானால் அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, பொதுவாக கடகராசி காலச்சக்கரத்தின் 4வது ராசி தான் இந்த கடகராசி. எப்படி காலபுருஷனுடைய 4வது ராசி ரொம்ப ஒரு ஒழுக்கமான ராசிங்க கடகராசிக்காரன். இதுலையுமே பாருங்க, நல்ல ஒரு பாசத்தை காட்டுவாங்க கடகராசிக்காரன். ஒன்றும் இல்லை, அன்பை மட்டும் நீங்கள் கொட்டுங்களே, இவங்கள்ட்ட எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி அன்பை கொட்டுனா எல்லாமே இவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். இது கடகத்துடைய இயல்பான குணம். பாசத்துக்கு மட்டும்தான் அடிபணிஞ்சு போவாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக, எப்படி தன்னுடைய குடும்பம், குழந்தை, அம்மா, அப்பா எல்லாத்துக்காக தன்னைத்தானே இழக்கக்கூடிய ஒரே கேரக்டர் கடகம் மட்டும்தான். இவங்க பாசம்தான் இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே. அந்த பாசம்தான் இவங்க வாழ்க்கையில் இவங்க செஞ்ச தர்மம்னு சொல்லுவாங்க. கடகராசியில் பார்த்தா தர்ம ராசிம்பாங்க. தர்மத்தில் பிறந்திருக்கான அர்த்தம். நிறைய பேருக்கு தர்மமான உதவிகள் பண்ணக்கூடிய ஒரே ராசி கடகம் மட்டும்தாங்க. ஏமாத்திட்டு போயிடலாம் அழகாக கடகராசி. பாசத்தை காரணம் தான் ஏமாற்ற முடியும், இல்லைன்னா முடியாது. இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட கடகராசி என்பதுக்கு நல்லா பாருங்க, உங்களுடைய 12 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட போகிறீங்க. நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, எல்லாரும் உங்களை இலக்கணமாக பார்த்தவங்களுக்குலாம் ஒரு இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உச்சமான குரு, ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க. எப்படி ஜென்ம குரு, திரிகோண ஸ்தான குரு. எப்படி திரிகோண ஸ்தான குரு இதுக்கு பேர். ஏன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்து உச்சமாகுது. இது பல மடங்கு யோகத்தை தான் கொடுக்க பார்க்கும் தவிர கெட்டதை கொடுக்காது. ஏன்னா உங்கள் ராசியில் உச்சமாக இருக்குது, உங்களுக்கு கெட்டதை கொடுத்துருமா? ஒன்றும் இல்லை. நிறைய பேருக்கு கர்மாவே இருந்தாலும் இந்த காலத்தில் அந்த கர்மா உங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா இவர் ஜென்ம குரு வர்றார். ஏன்னா நிறைய பேருக்கு நான் ஓப்பனாக சொல்லுவோம், குரு பவன் உங்களுக்கு எத்தனை வீட்டு தெரியுமா? ஏன் தெரியுமா அந்த குரு பேச்சை பார்க்க சொல்கிறேன்? உங்களுக்கு எதிரி, பகை, கடன், பம்பு, வழக்கு, பிரச்சனை எல்லாமே காட்டக்கூடிய குரு பவன் மட்டும்தான். எப்படி எல்லாத்துமே உங்களுக்கு பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியம், பிரச்சனை, மருத்துவ செலவு, வேற செலவு எல்லாமே காட்டக்கூடிய குரு பகவான் தான். அடுத்து பாருங்கள், நல்லதுக்கும் அவர் தான் வர்றாரு. எப்படி நல்லதுன்னா என்ன? நீங்கள் செஞ்ச புண்ணியம் பாங்க. போன பிறவியில் செஞ்சீங்களே ஒரு புண்ணியம், இந்த பிறவியில் இப்போ கொடுக்கும் பாருங்க. இப்போ இந்த குரு பேச்சை கொடுக்கும் பாருங்க. நீங்கள் செஞ்ச புண்ணியம் உங்களை இப்போ காப்பாற்றும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், பயங்கரமான ஒரு லெவலுக்கு போவீங்க. 9ஆம் இடங்கிறது நம்ம பூர்வீகம். நல்லா நம்முடைய அப்பா தந்தை ஸ்தானம் சொல்லுவாங்க. ஆன்மீகம் கேட்காம கிடைக்கக்கூடிய பாக்கியஸ்தானம். திரிகோணஸ்தானங்கிறது பாக்கியம், நம்ம செஞ்ச புண்ணியம், ஆன்மீகம், மக்கள் தொடர்பு, நல்ல பேர், பட்டம், பதவி, அந்தஸ்து எல்லாமே இந்த 9ஆம் இடம் தான். இப்படிப்பட்ட அதிபதி உங்கள் ராசி மேலே இருந்தால் என்ன பண்ணுவாருங்க? நல்ல ஞானத்தை கொடுப்பாருங்க. ஞானத்தை, இது இப்படி தான் செய்யணும், இது இப்படி தான் கொண்டு போகணும்னு சொல்லி நல்ல அறிவு ஞானத்தை தூண்டிடுவாருங்க. அவர் ஒன்றும் இல்லை, அவர் நேரம் 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. மன தைரியத்தை இப்போ கொடுப்பாருங்க. மனசுக்குள்ள அழுக்க விரட்டி தூக்கி வீசிடுவாருங்க. உங்கள் மனசுக்குள்ள எவ்வளோ அப்படியே சஞ்சலங்கள், கலக்கெல்லாம் இருக்குல்ல, ஆனால் இப்போ சரியாகுங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்க போகிறீங்க. வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி பாதை நோக்கி போக போகிறீங்க. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போகிறீங்க. ஒன்றும் இல்லை, குரு வந்தால் நல்ல காரியம் நடக்க போகுது, திருமணம் நடக்க போகுதுன்னு நான் சொல்ல போகிறேன். இவ்வளோதான் முடிச்சு. எத்தனை பேருக்கு குரு பலன் இல்லை, குரு பலன் எத்தனை பேர் ஜாதகம் எடுத்துட்டு அலைகிறீங்க, கல்யாணம் ஆகலையா? இப்போ கல்யாணத்தை பண்ண போகிறான்னு அர்த்தம். திருமணம் 100% திருமணம் பண்ண உடனே குழந்தை பாக்கியம் கடகத்துக்கு குழந்தை கிடைச்சிருக்கணும், இல்லை குழந்தை பாக்கியம் இப்போ கிடைக்க போகுது. கல்யாணம், திருமணம் சூப்பராக இருக்கும். அப்பா வழி பொண்ணோ இல்லை அம்மா வழி பொண்ணோ கண்டிப்பாக ஒரு மாப்பிள்ளையை பொண்ணோ கண்டிப்பாக அமையும். பெண்கள் அந்த ஆண்களுக்கு கணவர் தேடி வருவார். காதல் திருமணம் 2வது முறை 2மே சூப்பராக இருக்கும்.
ஆனால் ரொம்ப வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 1 வருஷம் கண்டிப்பாக வேலை பார்க்குற அதிகாரிகள் நிறைய பிரச்சனையை பார்த்துட்டு தான் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க. யாரை? கடகராசியை. நினச்ச வேலை இல்லைங்க. நீங்கள் கேட்டுக்குங்க. நல்ல வேலை இருக்க மாட்டேன் அவங்கள்ட்ட கேளுங்க, சொல்ல மாட்டாங்க. எனக்கு வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, இன்கம் இல்லை, நிறைய கஷ்டப்படுறேனே, இது என்ன தான் காரணம் அப்படிங்கிற குழப்பத்துக்கு போயிருப்பாங்க. கடன் இல்லாத ஆளே இல்லை. எதுவும் இல்லை. சனி பகவான் சரியில்லைன்னா இங்கே கண்டிப்பாக பிரச்சனை கிளம்பியிருக்கும். 8, 7 மனைவி, நண்பர்கள், கூட்டாளி, பழக்கம் நல்லா உங்களுக்கு நல்லா பழகனே முதல்ல ஊற்றிருப்பான். ஏமாந்துருப்பீங்க. தாய்மாமன் உறவு, மாமா வழி உறவு, வயிறு சார்ந்த பிரச்சனை, கால் வலி, பெயின் வலி, ஏதாச்சும் ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க உடல் ரீதியாக. இப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு விரைய குருவாக இருக்கார்ல. இப்போ நகையை கொண்டு அடவு வச்சுருப்பீங்களா? எத்தனை பூ நகை அடவில் இருக்குது, பேங்கில் இருக்குது, கேட்டு பாருங்கள். கடகத்துக்கிட்ட சொல்லுவாருங்க. எத்தனை பேருக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு யாருக்கு எத்தனை பேர் மருத்துவ சொல்ல போறீங்க கேட்டு பாருங்க, சொல்லுவார். எத்தனை பேர் படிப்புகளில் வருது, எதிர்பார்த்த அளவுக்கு படிப்புகளில் சரி இங்கிலீஷ் ஆகலாம் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. படிப்பு, கல்வி, வேலை, வருமானம், பொருளாதார ஒரு நெருக்கடியை கொடுத்துருப்பார். ஆல்ரெடி குரு வக்ரத்தில் இருந்தார், சனிபான் வக்ரத்தில் இருந்தார். இவ்வளோ கஷ்டம் ஒரு 3, 4, 5 மாதம் 6 மாதம் கண்டிப்பாக கஷ்டப்பட்டுருக்கணும். அதாவது எல்லாரும் கஷ்டப்படணும் நான் சொல்லக்கூடாது. ஜாதகத்தில் நான் சொன்னல, உங்கள் ஜாதக தசா அப்படின்னு சொன்னல, எத்தனை பேர் சனிபாவனை பாதிக்கப்பட்டீங்களோ அவங்களாம் ஜாதகம் எடுத்து இப்போ எல்லாருமே கம்பல்சரி பாருங்கள். ஏன்னா நமக்கு நிறைய கடகராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. ஏன்னா அந்த குரு பகவான் சனிபாவனை பார்க்க போகிறார். அப்போ கெட்டதை ஒழிச்சு கட்ட போகிறாரு. உங்கள் கர்மா காலியாக போகுது. அப்போ ஜாதகத்தை பார்க்காம முடிவு எடுத்துறாரு பிள்ளை தமிழில். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக வருங்க. இப்போ நான் ஓப்பனாக சொல்லணும்னா வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்க போது நான் சொல்லுவேன். நல்ல வேலை, ப்ரொமோஷனான வேலை வரும். ஏன் என்ன காரணம், எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி வேலை கிடைக்கும்? வேலைக்கு அதிபதியே சனிபகவான் தானே. அவர் நேரம் 9ஆம் வரையை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை உங்களுக்கு வேலை காட்டுறது 6ஆம் இடம் தானே. 6ஆம் இடத்தை தானே உங்கள் ராசி மேலே உட்காந்துருக்காரு. அப்போ வேலை வரணும்ல, ப்ரொமோஷனாக வேலை வரணும்ல, சூப்பரான வேலை வரணும்ல. இது எல்லாமே வரும். அவ்வளோதான், முடிஞ்சு. வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க, வெளியூரில் வேலை பார்க்குறவங்க, வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும் அந்த பிளான் உள்ளவங்க அனைவருமே வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ எழுதிருங்க. நான் வேறு கண்ட்ரி போகலாம் பிளான் இருக்குது, வேலை பார்க்கணும் பிளான் இருக்குது, கண்டிப்பாக எழுதி பாருங்க, சூப்பராக கிடைக்கும். அது விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை வாங்கணும், சொந்த குடியுரிமை வாழை செய்யணும், கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அது இல்லாமல் உங்களுக்கு கடனே இருக்காது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், கடனே இருக்காது. எந்த பேங்கில் போய் நீங்கள் லோன் கேட்டாலும் இப்போ லோன் கிடைக்கும். நான் ஓப்பனாக சொல்கிறேன். எதிரி இருக்க மாட்டான். எதிரியும் ஜெயிச்சிருங்க. எதிரியும் உங்கள் காலையில் வந்து விழுந்துருவான். அப்போ இந்த நேரத்தில் மட்டும் பார்த்துங்க. ஏன்னா குரு உச்சம். நீங்கள் செஞ்ச தர்மம் உங்களை காப்பாற்ற வேறு ஒன்றும் கிடையாது. குழந்தை பாக்கியம், வேலை உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும். தொழில் சொந்தமாக பண்ண முடியும். நம்மளை ஜாதகம் பார்த்து தைரியமாக கண்ண முடியும். தொழில் காசு பணத்தை போடுங்க. அந்த காசுக்கான பணம் உங்களை தேடி வரும். கொலையப்படாதீங்க. நீங்கள் ஜாதகத்தை பாருங்கள், தசாபதி பாருங்கள், தொழிலை பாருங்கள், செம்மை முறையோகம் இப்போ சூப்பராக வேலை செய்யும். தொழில் ரீதியில் செம்மை ஒரு மாற்றம் இருக்குது. அரசியல் செம்மையாக இருக்கும். லீடர் பொசிஷன் கடகம். அரசியல், அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். எந்த ஒரு தரங்களும் வராது. இதையும் தாண்டி நான் ஒரு மெயினான விஷயம் சொல்கிறேன். ஒரு இடத்த விற்க முடியல, பூமியை விற்க முடியல, பூர்வீக சொத்துல கலகம் இருக்குது, குலதெய்வ கோயில் ஒரு பிரச்சனை இருக்குது, கோயில் கட்டணும், ஏதோ ஒரு விஷயம் நல்லா காரியம் பண்ணலாம் பார்க்குறேன், முடியல. ஏன்னா இப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல காரியம் பண்ணுவீங்க, கோயில் கட்டுவீங்க, குழந்தை பாக்கி கிடைக்கும், பூர்வீக சொத்தில் உள்ள வழக்குகள் ஜெயிக்கும், சொத்துக்கள் உங்கள் மேலே வந்துக்கிட்டே இருக்கும், குழந்தைகள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை பார்த்து 7ஆம் இடத்தை பார்த்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு குருபாபா. அப்பாவுக்கு உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உலகம் பேசுகிற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. குடும்பத்தில் உங்கள் சொந்த மற்றவங்களை யாரெல்லாம் மதிக்கலையே அவங்களெல்லாம் மதிப்பு மரியாதை ஆட்ட முடியும் உங்களுக்கு தேடி ஒரு பாருங்க. ஏன்னா இந்த குரு பிரித்து அந்த மாதிரி வேலையை பண்ணும், கண்டிப்பாக பண்ணும். உங்களை ஆன்மீகம் மாற்றும், மதிக்கிறாப்புல உங்கள் ஆளை அப்படியே மாற்றி விட்டுருவோம். நான் கெட்டது தயவு செய்து ஒரு துளி கூட நான் கெட்டது சொல்ல மாட்டேன் கடகத்துக்கு. அதுக்கான நல்ல நேரம் நெருங்கிடுச்சு. ஜாதகத்தை மட்டும் பாருங்கள், குரு சனி எப்படி இருக்குது மறந்துடக்கூடாது. கடகம் வருஷத்தில் ஒரு வாட்டி எல்லாருமே இந்த குரு பயிற்சி வந்து ஜாதகத்தை நோட்டு எடுத்து எல்லாருமே வீட்டு வேகமாக கூடி பார்ப்பீங்க. அதுக்கான நேரம் வருது பாருங்கள். மெயினாக டீச்சிங் லைன் சூப்பராக இருக்கும், ஐடி ஃபீல்ட் நல்லாயிருக்கும், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, பணம் கொடுத்து வாங்குகிற பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள். நான் வந்து ஜென்ம குரு உங்களுக்கு நல்லா தான் செய்யும். ஏன்னா சொந்த நல்லா பாருங்கள், அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ நட்சத்திர பலன் கொடுப்போமா, இதையும் தாண்டி நிறைய லாட்ரி சீட் கேட்குறீங்களே, தயவு செய்து வரேன். ஒன்று நகை வாங்குவீங்க, இல்லை லாட்ரி சீட் அடிங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. நகை நிறைய வாங்குவீங்க, இல்லை லாட்ரி சீட் கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைச்சே தரும். குரு வந்தால் பெருங்கொண்ட பணம் வருதுன்னு அர்த்தம். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாமல் நம்ம ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன ராசி என்னன்னு அதை கரெக்டாக மூவ் பண்ணி எடுங்க, கடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக 100% லாட்ரி இருக்கும். எழுதியே வச்சுங்க, அடிச்சிடும். அப்போ நல்ல ஒரு நேரம் நெருங்கி சூப்பராக வேலை செய்தா. இப்போ நட்சத்திர பலன் போமா, அதில் முதல் நட்சத்திரம் என்ன வரும்? புனர்பூச நட்சத்திரம். எதுலேயுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகிற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே சூப்பராக இருக்கும். கவலையே படாதீங்க.
புனர்பூச நட்சத்திரம் பிறந்த அனைவருக்குமே கெட்டதே இனிமேல் நடக்காது. நிறைய தடங்களை பார்த்துட்டீங்க, எதிரியை பார்த்தீங்க, பிரச்சனையை பார்த்தீங்க, வழக்கை பார்த்தீங்க, கோர்ட்டு கேஸை பார்த்துருக்கீங்க, வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, படிப்புகள் எல்லாம் இருக்குது. எல்லாமே ஒரு குழப்பத்தில் போய் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனது புனர்பூச நட்சத்திரம். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகங்கிறது புனர்பூச நட்சத்திரம் தான். இப்போ பாருங்கள், நிம்மதியான ஒரு வாழ்க்கை, வீட்டில் நல்ல காரியம், நல்ல விஷயம், சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, எல்லாத்துலேயும் வெளில வந்து நல்ல ஒரு விஷயம், நல்ல சுபகாரியம் உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் வந்து புனர்பூச நட்சத்திரம் எல்லாமே உங்களுக்கு இப்போ வெற்றியாக வருது. பார்த்துக்குங்க, ஜாதகத்தை பார்த்துக்கிங்க, செம்ம ஒரு மாற்றம் உண்டு. அடுத்து பூசத்தில் பிறந்தவங்க கவலையப்படாதீங்க, உங்களுக்கு சனி பகவான் எக்காரணம் கெடுக்கவே மாட்டார். ஏன் தெரியுமா? குருவே சனி நட்சத்திரம் போகிறாரு. அதனால் பூசத்தில் பிறந்த அனைவருக்குமே கெட்ட விஷயம் நடக்காது. பட்டம், பதவி, புகழ் அந்ததுக்கு அவரும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதுவும் தேடியே போனால் உங்களை எல்லாமே உங்களுடைய காலடியில் கிடப்பாங்க. பூசத்தில் பிறந்தவங்க மக்கள் தொடர்பு, கணவன் மனைவி ஒற்றுமை, வெளிநாடு, வெளியூர், திடீர்ஷ்டம், நிறைய விஷயம், ஆன்மீகம், அரசியல் எல்லாமே பட்டே கிடப்பீங்க பூசத்தில் பிறந்தவங்க. வேலை உத்தியத்தில் ப்ரொமோஷன் எல்லாமே சூப்பரான யோகம் இருக்குது. பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு நான் கெட்டதை சொல்ல முடியல. ஏன்னா அவர் சனி பவன் மட்டும் ஜாதகம் நல்லா இருக்கும். அதனால தான் இந்த குரு சனியை மட்டும் நீங்கள் ஜாதத்தில் பாருங்கள் எல்லா வரைக்கும் கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து பூசத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரிய வரும். அடுத்து ஆயிலி நட்சத்திரம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும், திறமையான போகணும், அறிவான போகணும், டேலண்டான போகணும், உங்களோட நிறைய இருக்கும். அறிவை அப்படியே தூண்டிக்கிட்டே வாங்களே, எப்படி அறிவை தூண்டிக்கிட்டே வாங்க, எல்லாமே இப்போ நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குருவும் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய நட்சத்திரத்தில் போவார். கவலையப்படாதீங்க, செம்மல்லக்கு ஒன்றும் இல்லை, நல்ல வேலை கிடைக்கும், கல்வி நிறுவனம் நடத்தலாம், எழுத்துத்துறை, கணிதத்துறை, ஐடி ஃபீல்டு, பேங்க்ல விளக்குவோம், ஷேர் மார்க்கெட்டிங், எல்லா துறையும் பட்டே கிளப்புவாங்க. ஆயில்நெஸில் போடுவோம். மிகப்பெரிய ஒரு வெற்றி வருது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில், ஒரு 3 மாதமாக நிம்மதி இல்லாமல் இருந்தீங்க. இப்போ ஒரு நிம்மதிக்கான ஒரு நேரம் கண்டிப்பாக தேடி வரும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் வந்து ஆயில்நெஸில் பண்ணுவாங்க. ஏன்னா இனிமேல் படிப்பு, கல்வி, எழுத்து, கணிதம், ஆசிரியர் வேலை, அரசாங்க வேலை எல்லாம் நல்ல ஒரு மாற்றம் சூப்பராக வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி கடகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.